இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீன் தொட்டி தான் வந்து செய்ய போகிறோம். அதுவும் வித்தியாசமான மீன் தொட்டி. இது வந்து அம்மாட்ட சொன்னால் அம்மா வந்து கண்டிப்பான முறையில் திட்டுவாங்க, அடிக்க கூட செய்வாங்க. எதுக்காகனா ஒரு வீட்டில் வந்து ஒரு திங்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து கீழே வந்து போனேன். எனக்காக ஒரு பேன் மாதிரி இருந்துச்சா, ஸோ அதை வந்து கொஞ்சம் குழியாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு அதை வந்து அம்மாக்கே தெரியாமல் வந்து அப்படியே நைஸாக வந்து தூக்கிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த இது. ஆனால் வந்து இதை ரொம்ப நாளாக வந்து அம்மா யூஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அம்மா சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன்னா நல்லா இருக்கிறத வந்து பாழாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வச்சு ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் தொட்டி தான் அவங்க பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்டையில் வந்து அளவு வச்சு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வெட்டி எடுத்தாச்சு கரெக்டாக. கொஞ்சம் வந்து அளவு வந்து கூட இருந்தாலும் பரவாயில்ல, நோட் பண்ணி பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கு அடுத்து ஒரு அளவில் வந்து சென்டராக வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்கிற மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க. அதாவது ரொம்ப நடுவுலையும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் முக்கால்வாசி வந்து ஒரு கோடு போட்டு அதையும் வெட்டிட்டு அதை வந்து நான் கண்ணாடி கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போனேன் வெட்டுறதுக்காக. அங்கே போனோடனே அந்த அண்ணா வந்து அளவு பார்த்து வந்து கரெக்டாக வந்து வெட்டிட்டாங்க. வெட்டி வந்து நீட்டாக வந்து தந்துட்டாங்க. அது போக வந்து முனைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா, ஸோ அதை அவங்களே நல்லா தேய்ச்சி விட்டு நீட்டாக வந்து தந்துட்டாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த கிளாஸு. நல்லா கிளியர் கிளாஸ் தாங்க, ஏன்னா அப்போனா தான் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லி கிளியர் கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம கொண்டு போன அட்டை. சரி, ஓகே. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணணும், அதாவது பழசு இருந்துச்சுன்னா பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் புதுசு. அதில் வந்து செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக சரி, ஓகே. இந்த அளவில் தான் இருக்க போகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒட்டுறதுக்கு வந்து சிலிக்கான் பேஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கரெக்டாக வந்து கிளாஸை வந்து கரெக்டாக வந்து ஒட்டும். ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த முனைகளை வந்து கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. எதுக்காகனா கொஞ்சம் க்ரிப்பு வந்து கிடச்சி வந்து நல்லா வந்து ஒட்டும். ஸோ அதுக்காக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கிளாஸ் வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. சரி, ஓகே. அதுக்கடுத்து கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும். நம்ம கிளாஸு, இந்த கிளாஸை வந்து நான் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து கொஞ்சம் மூலம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் வந்து கீழே வந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. எதுக்காக ஒரு சுற்று வந்து கூட வந்து வைக்க சொன்னேன்னா, இங்கே சைடும் நம்ம வந்து சிலிக்கான் இதை வந்து ஒட்டிக்கலாம். இதில் உள்ளக்க கையை விட்டு நம்ம வந்து ஒட்ட முடியாது. மீன்களை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து கையை விட்டு ஒட்ட முடியாது. ஸோ அதனால் இதை வந்து வெளியிலேருந்து கொஞ்சம் வந்து ஒட்டலாம். ஸோ அதுக்காக. சரி, ஓகே. இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் கிளாஸை. இதை தான் அப்படியே எடுத்து வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, சிலிக்கான் ஜெல்லை வந்து எடுத்துக்கலாம். நம்ம சிலிக்கான் ஜெல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த முன்னாடி வந்து ஃபுல்லாக காஞ்சி தான் இருக்கும், அதை மட்டும் எடுத்து விட்டுக்கிறேன் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஜஸ்ட் வந்து ஒரு லேயர், லைட்டாக ஒரு சின்ன லேயர் மட்டும் அப்படியே வந்து ஒட்டி விட்ருங்க. அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கேப் இல்லாமல் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கூட கேப் வந்து இருக்காது. ஸோ சுற்றி வந்து அப்படியே வந்து நான் மெதுவாக வந்து அதை இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து சுற்றி வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கண்ணாடியை வந்து அப்படியே மெதுவாக வந்து மேலே வந்து வச்சிடணும். உடனே வச்சுருங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கரெக்டாக அளவு பார்த்து வச்சுருங்க. அவ்வளோதான், வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இது இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து கிளியர் க்ளூனால் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது காஞ்சிருச்சு அப்படின்னா. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் சிலிக்கான் ஜெல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே வந்து வெளிநோக்கி இருக்கிற மாதிரி தடவி விடணும். அப்படியே பின் நோக்கி. எதுக்காகனா, இன்னும் கிளாஸுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. கடைசி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து ஒட்டியாச்சு. இந்த கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸுக்கு சைடும் இங்கே கொஞ்சம் கேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. அப்போனா தான் வந்து இன்னும் தண்ணி வந்து வெளிநோக்கி வந்து தள்ளும் போல் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அங்கே க்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா இருக்கும். ஸோ சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இல்லை கையை விட்டு வந்து சைடு வந்து ஒரு சுற்றணும் அப்படின்னா முடிஞ்சிடும். ஆனால் வந்து நம்மளுக்கு சின்ன கேப் தான் இருக்குது, கை வந்து இதாகாது. ஸோ அதனால் வந்து இது பிரச்சனை இல்லை. இதுவே வந்து நம்மளுக்கு வந்து போதுமானது. இதை நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு நல்லா வந்து காய விட்டுலாம். காய விட்டதுக்கு அடுத்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு நாள் வரைக்கும் நம்ம வந்து காய விட்டாச்சு. இது வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து ஒட்டுறோம் அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து விட்டுறணும். அப்போனா தான் நல்லா செட் ஆகும். இல்லாட்டினா வந்து தண்ணி ஊற்றினா பிடுங்கிட்டு வந்துடும். சரி, ஓகே. நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், நீட்டாக இருக்குது. அதுபோக எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் லைட்டாக சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாகிடும். அதுக்கடுத்து இதை வந்து கழுவ போகிறோம். கழுவுனதுக்கு அடுத்து கொஞ்சம் கல்லுலாம் போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கடுத்து தான் மீன் வந்து போட போகிறோம். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்க போது. அப்படியே இப்படி தொங்க விட்டுக்கலாங்க. ஸோ எங்கேனாலும் நீங்கள் வந்து அப்படியே தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக வந்துருக்கும்.
சரி ஓகே, இதை வந்து கழுவலாம். கழுவிட்டு அதுக்கடுத்து எப்படி மீன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நல்லா வந்து கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுவுனதுக்கடுத்து இதில் தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகக்கூடாது. இதில் தண்ணி ஃபில் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம மீன் எல்லாமே ஆட் பண்ணதுக்கடுத்து தான் வந்து இது பண்ண போகிறோம். நம்மளுக்கு எங்கேயுமே தண்ணி லீக்கேஜ் ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கலர் கல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கலர் கல்லாம் கொஞ்சம் வந்து இங்கனக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டே. ரெண்டாவது ஆட் பண்ண முடியாது. ரெண்டாவது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்படியே வந்து வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கீழே வந்து செட்டில் ஆகிறதுக்கு. கொஞ்சம் கல் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து கீழே வந்து இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்படி வச்சே தண்ணி வந்து ஆட் பண்ணணும். மீனுமே அப்படி தான் ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு, ஸோ நம்மளுக்கு பாதி வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து போதுமானது. வேணும்னா தண்ணி வந்து அதுக்கடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மூளை பிளான்ட் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து நான் கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு 2-3 வெரைட்டியும், ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இருக்குது. இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 2 மீன் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 மீன் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று. இதுவே அதிகம்தான். இது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அப்படியே மெதுவாக வந்து தூக்கிக்கலாம். செம வேறு லெவலுங்க. செமையாக இருக்குது. மீன் மேலே வந்துக்கிட்டோம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல? சரி ஓகே, இதை நான் இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணதுக்கடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வால் ஹேங்கிங் ஃபிஷ் டேங்க். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து எங்கேயா தொங்க விட்டாலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எதுக்காகனா நம்ம ஒரு வடச்சட்டியை வச்சு இதை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பேக்ரவுண்டு வந்து பிளாக்காக இருக்கிறதுக்கு எதுக்கும் மீன்கள்லாம் தனியாக வந்து துண்டை எடுத்து காட்டுது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுபோக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கோங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து இதில் தான் செய்யணும்னு இல்லை, வேறு எல்லாத்துலேயும் வந்து செய்யலாம். அதாவது வடச்சட்டி உள்ளது, அதுக்கடுத்து நிறைய இதில் நீங்கள் செய்யணுன்னா செய்யலாம். செஞ்சு இந்த மாதிரி வந்து தொங்க விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறவங்க வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க இதை. ஆனால் சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.